யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 5:5. 38 வருஷம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அவனுக்கு 38 வருஷமாய் வியாதி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெதஸ்தா குளம், யாருக்காவது இது தெரியாதா? பெதஸ்தாவை பத்தி தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த 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 மனுஷன் 38 வருஷம் வியாதி உள்ளவனாய் அங்கே இருந்தார். அவனுடைய வியாதிக்காக அவன் முயற்சி செய்து கொண்டான், சுகமாகணும்னு. என்ன முயற்சி பண்ணான்? இந்த குளம் எப்பயாவது கலங்கும், அப்ப நம்ம ஆளா போய் என்ன செஞ்சிருவோம், இறங்கிடுவோம் நினைச்சிட்டு 38 வருஷமா உட்கார்ந்துட்டே இருந்தான். ஆனா இந்த குளம் எப்ப கலங்கும்? ஆமா, இது அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க. ஏனெனில் பாருங்க, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சில சமயங்களில் தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவான். எப்பயாவது ஒரு தடவை கலக்குவான். அது எப்ப நடக்கும் தெரியாது. இதுக்காக 38 வருஷமா இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? காத்து கொண்டு இருக்கிறான். 38 வருஷம் இவனுடைய நாட்கள், வயது, காலங்கள் எல்லாம் போய்விட்டது. 38 வருஷமா இவன் இந்த குளம் எப்படியாவது கலக்கும். ஏன்னா இவன் போய் இறங்குறதுக்குள்ள வேற யாராவது என்ன செஞ்சிடறாங்க, இறங்கிடுறாங்க. எனக்கு என்ன தேவ பிள்ளைகளே, இவன் வியாதி நிறைந்தவனாய் இருந்தான். இவனால் அந்த வியாதியிலிருந்து சுகமடையவில்லை. அவனால் வெளியே வர முடியவில்லை. பல முயற்சிகளை செய்து பார்க்கிறான். இவனால் வெளியே வரவே முடியல. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்தார்? பார்த்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்தார். ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவர் கேட்டாரு, எப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியா? ஆமா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவன் 38 வருஷம் அங்கேயே தான் இருந்தான். அவனுக்கு சுகம் ஆகல. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார். அவனை என்ன செய்தார்? சுகப்படுத்திட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இப்போ இந்த 38 வருஷமாய் இவனுடைய பார்வை எல்லாம், இவனுடைய நோக்கம் எல்லாம், இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், இந்த குளம் கலங்க வேண்டும். இந்த குளம் எப்பயாவது என்ன செய்யணும்? கலங்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட இவன் அங்கே அமர்ந்திருந்தான். எனக்கு என்ன தெய்வ பிள்ளைகளே, இவனுடைய மைண்டு, இவனுடைய எண்ணம், இவனுடைய சிந்தை எல்லாம் என்ன நடந்து இருந்துச்சுன்னா, குளம் கலங்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இதுதான் இவனுடைய சிந்தையில் இருந்தது. இவனுடைய கண்கள் எப்பொழுதும் அந்த குளத்தை தான் என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டே இருக்கு. எப்படா இது கலங்கும், அப்போ ஓடி போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், இறங்கிடலாம். அப்படித்தான் அவன் என்ன செஞ்சிருப்பான்? பார்த்துட்டே இருந்திருப்பான். அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணம் எல்லாம் குளத்து மேலதான் இருந்தது. இது கலங்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை, இதுதான் அவனுடைய டோட்டல் லைஃப். அப்படிதான் இருந்தது. ஆனால் இயேசு வந்தார். அவனுக்கு குளத்துக்கும் மேல, அந்த குளம் கலங்குறதுக்கும் மேல ஒரு அற்புதம் இருக்குது, அதுக்கும் மேல ஒரு வல்லவர் இருக்கிறார் என்பதை அவன் எப்ப பார்த்தான்னா, எப்போ இயேசுவை பார்த்தானோ அப்பதான் அவன் என்ன செய்தான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவனுடைய அந்த 38 வருஷம் வியாதிக்காரனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய பார்வை மாறினது. இதுவரை அவன் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் குளம் தான். ஐயா, இந்த குளம் கலங்குனா நான் என்ன செய்வேன்? சுகமாவேன். அவன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தவன் இப்பொழுது இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய பார்வை என்ன செய்தது? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் அவன் கண்ணு கொண்டாகி குருடனா அவனுக்கு இயேசு என்ன செய்வார் அல்லது அற்புதம் ஆண்டவர் செய்ய முடியும், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவன் கண்கள் அந்த குளத்தின் மேலதான் இருந்தது. அவனுடைய கண்கள் எல்லாம் அந்த குளத்தின்
பரலோகத்துக்கு நேரா தான் பார்த்துட்டே இருந்தது. இப்பொழுது வாழ்க்கையில முதல் தடவையா அவனுடைய கண்கள் இப்ப யாரை பார்க்கிறது? ஆண்டவரை பார்க்கிறது. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. முதல் தடவை, very first time இப்போ ஆண்டவரை அவன் செய்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். முதல் தடவை அவருடைய focus மாறி இருக்கிறது. This is the very first time of his focus changed. முதல் தடவையா அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறது. 32 வருஷம் திரும்பாத பார்வை, 32 வருஷமாய் அவருக்கு தெரியாத காரியங்கள் முதல் தடவை இப்போதான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? பார்த்திருக்கிறான். எனக்கு என்ன தேவ பிள்ளைகளே, இதுவரை அவனுடைய பார்வையெல்லாம் இந்த குளம் தான், எனக்கு அற்புதம் இங்கதான், எனக்கு விடுதலை இங்கதான், அவனுடைய பார்வையெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனால் இந்த முறை இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவன் கண்கள் குளத்தை விட்டு எடுத்து இப்ப யாரு மேல வைக்கிறான்? அல்லேலூயா. இப்போ நம்முடைய கண்கள் கூட ஒரு சில நேரம், அதாவது நம்முடைய கண்கள் பல நேரங்களில் குருடாகி, அதாவது நம்முடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. நம்ம மாமிச கண்கள்ல தான் என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்துட்டே இருக்கோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த 38 வருஷம் வியாதியா இருக்கிறவனுடைய மனக்கண்கள் இப்பொழுதுதான் என்ன செய்திருக்குது? அவன் எல்லாரும் சொல்றாங்க, கவனிக்க, எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கோலம் கலங்கினாதான் அவனுக்கு என்ன ஆகுது? எல்லாரும் சொல்றதுதான் இன்னைக்கு நம்ம செய்யறோம். எல்லாரும் சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறோம்? எல்லாரும் போறாங்க, நாங்க என்ன செய்யறோம்? 38 வருஷமா எல்லாரும் போற இடத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருந்தோம். 38 வருஷமா எல்லாரும் பார்க்கறது தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுல என்ன தப்பு இருக்குது? டிவி பார்த்தா தப்பா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் டிவி பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் நாடகம் பார்க்கும்போது, சீரியல் பார்க்கிறது தப்பா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஏதோ ஒரு நல்ல படம் போட்டா சினிமா தியேட்டருக்கு போகும்போது நம்ம போறது தப்பா? தப்பா? எல்லாரும் செய்யறத நாங்க செய்யறோம். நாம ஒண்ணும் புதுசா செய்யல. ரட்சிக்கப்பட்டவங்க செய்யறத நாங்க என்ன செய்யறோம்? செய்யறோம். 38 வருஷமா தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு வந்து இப்படி சொன்னா நாங்க என்ன செய்யறது இயேசுவே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானா? 38 வருஷமா நாங்க இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்போ சுகமாகன்னு கேக்குறீங்களே, அவன் ஆண்டவரை அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? நீ சுகமடையணும்னு விரும்புறியா? 38 வருஷமா வாயை பழத்துட்டு உட்கார்ந்துருந்தான். இப்படியாவது இது நடந்துருமான்னு சொல்லி இப்போ வந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு அது வேணுமா? என்னங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவரை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? 38 வருஷம் நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம், இதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம், நீங்கள் திடீர்னு வந்து 38 வருஷமா உன் பார்வை சரியில்லைப்பா. ஆனால் 38 வருஷமா நீ பார்த்த இடம் சரியில்லை, 38 வருஷமா நீ ஜெபம் பண்ணது சரியில்லை, 38 வருஷமா நீ உபவாசம் பண்ணது சரியில்லம்மா சரியில்லை. முன்னால உட்கார்ந்துருந்ததுனால சொல்றேன், தப்பா நினைச்சாரு. 38 வருஷமா எதுவுமே சரியில்லை. இப்போ ஆண்டவர் நம்ம ஃபோக்கஸ் என்ன செய்யறாரு? அப்படி திருப்புற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, இயேசு வந்தால் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? அல்லேலூயா. இப்போ என் பார்வை மாறுது, இப்போ என் நோக்கம் மாறுது, இப்போ என் செயல் மாறுது, இப்போ நான் நடக்கிற நடம் மாறுது, இப்போ நான் ஆண்டவருக்காக துதிக்கிற துதி மாறுது. 38 வருஷமா எதுவுமே நடக்கல. கடந்த 38 வருஷம்
இல்லையா? ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்துல இதுவரை நடக்காத அற்புதங்கள், இதுவரை நடைபெறாத ஆச்சரியங்களை அவர் செய்கிற தேவனாக ஒரு நேரத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடக்காததெல்லாம் இப்போ நடக்க போகுது. ஆமென். இதுவரை செய்யாததெல்லாம் இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ இவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுடைய கண்கள், இவனுடைய பார்வை ஒரே பக்கம். யாராவது அவர்கிட்ட வந்து சொன்னா கூட, ஆண்டவர் வந்து சொன்னா கூட, நீ சுகமாகணும்னு நினைக்கிறியான்னு சொன்னா கூட, இவனுக்கு அந்த மைண்ட்ல ஏற்கனவே சில விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. சில விஷயங்கள் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அவனை மாற்றவே முடியாது. என்ன சொன்னாலும் அதே மாதிரி தான் இருப்பான். நாம் வந்து இப்படிதான், நாம் மாறவே மாட்டோம். சில பேருக்கு வந்து மாத்திரை மருந்து எடுக்கிறது வந்து கூடாது. மாத்திரை மருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். மாத்திரை மருந்து ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணா சுகம் கொடுப்பாரு, ஜெபம் பண்ணா சுகம் கொடுப்பாரு. அதில் மாற்றமே கிடையாது. ஆண்டவருக்கு விசுவாசமாக ஜெபம் பண்ணால் நிச்சயமாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆனால் மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அது அவங்களுடைய விசுவாசம். ஆண்டவர், நானே மாத்திரை எடுக்க மாட்டேன். நான் மாத்திரைக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, மாத்திரை எடுக்கிறது தப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு மாத்திரை எடுக்கிறது என்ன செய்யாது, பிடிக்காது. நான் மாத்திரை எடுக்க மாட்டேன். ஜெபம் ஆண்டவர் சுகம் கொடுத்துருவார். ரைட்டாக அந்த விசுவாசத்தில் தான் நானும் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் மாத்திரை எடுக்கிறதே தப்புன்னு என்ன செய்யக்கூடாது. அந்த அந்த மைண்டு பூரா அப்படியே மாறி மாத்திரை. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நமக்கு பிணியாளிக்கு என்ன தேவை? வைத்தியம் தேவை. வைத்தியம் அந்த அந்த இவன் நல்ல சமாரியன் அவன் என்ன செஞ்சான்? அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து அந்த சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு நல்ல காயத்தில் மருந்தெல்லாம் போட்டு கட்டி அவனை பார்த்துக்கோங்க அப்படிதான் சொன்னான். அடிபட்டு கிடக்கிறவனுக்கு ஒரு பயம் மருந்து போடக்கூடாது, ஏதாவது சுடுதண்ணியை வச்சு கழுவிட்டு அப்படியே படுக்க வச்சிருக்கேன். ஆமாம், மருந்தே போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்படி சில பேரோட நம்பிக்கை இருக்கலாம். சரி, ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும்? அவன் மைண்டை மாற்றவே முடியாது. நீங்க என்ன சொல்லுங்க, அவன் கேட்கவே மாட்டான். மாத்திரை போட மாட்டோம் நாங்கள். அப்படி நிறைய பேர் செத்தே போயிருக்காங்க. விசுவாசமும் அவ்வளோ இல்லை. நீ விசுவாசமா ஜெபம் பண்ணா கூட உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த விசுவாசமும் இல்லை. ஜெபமும் குறைவு, மாத்திரையும் எடுக்கக்கூடாது. எதுக்கு எடுக்கக்கூடாது தெரியுமா? ஒருவேளை நான் மாத்திரை எடுத்தா அந்த பிரதரின்னு என்ன நினைப்பாரு? அதுக்கு தான் மாத்திரை எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் மாத்திரையை பத்தி நானே பேசிட்டு, மாத்திரை எடுக்கூடாது நானே பிரசங்கம் பண்ணிட்டு, நான் எப்படி அந்த மாத்திரை எடுக்கிறது? மாத்திரை எடுக்காதது வந்து ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல கிடையாது. மாத்திரை எடுக்காது எதனாலன்னா அவன் என்ன நினைப்பான், அதனால. அப்ப எங்க சுகம் கிடைக்கும்? புரியுது அவங்களுக்கு? இப்போ ஃபோக்கஸ் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்புறாரு. அட இவனே ஒன்றும் இல்லைப்பா, நீ மாத்திரை எடுத்தாலும் சரி, ஜெபம் பண்ணி போடுது. ஆண்டவர் என்ன செய்வார்? சுகம் தருவார். இப்போ இவன் 38 வருஷமா இவனோட ஃபோக்கஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அதனால ஆண்டவர் வந்து சொன்னா கூட சுகமா இருக்கு. அந்த குளம் கலங்கட்டும். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு இவனுக்கு தெரியல. அவர்கிட்டயும் இவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் இருங்க, நீங்க இப்பதான் வந்துட்டு நீங்க எல்லாம் அவசரப்படுறீங்க. 38 வருஷமா நாங்க குளத்தை பார்த்துட்டு இருக்கோம். இருங்க, அந்த குளம் கலங்கட்டும், அதுக்கப்புறமா சுகத்தை பத்தி பேசணும். இப்போ ஆண்டவரே உங்ககிட்ட பேச வரப்போகுது. நம்ம என்ன சொல்றோம்? நமக்குன்னு சில பாலிசிஸ், சில பேருக்கு சில பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி சில பாலிசி வச்சிருப்பாங்க. இந்த பாலிசியில நாம எப்படி இருப்போம்? கரெக்டா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை யாராவது கீழே விழுந்து கண்டா கூட நாங்க பார்க்காம என்ன செய்வோம்? ஆராதனை செய்வோம், ஆலயம் செல்வோம். யாராவது கீழே விழுந்துருந்தா கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம்? எங்க பாலிசியில நாங்க எப்படி இருப்போம்? அப்படியே இருப்போம், கம்பா நிற்போம். ஏன்னா நாங்க எப்படி இருப்போம்? எங்க பாலிசி எப்படி? ஒண்ணு இல்லாத நகை போட மாட்டோம், காது குத்த மாட்டோம். அதை சரி, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. போட்டுக்கணும், எவ்வளவு கிடைக்குது எல்லாத்தையும் போட்டுக்கணும். தேவைப்படும் போது கழட்டிக்கலாம்.
இப்ப போடுற காலம் போடும், கலட்டும் போது கலட்டு, அது ஒண்ணு தப்பு. போக்கஸ் எங்க இருக்குது? ஆண்டவர் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? குருட்டு கண்களை திறக்கிறார். சில பேருக்கு அப்படியே சில சில விஷயங்கள் அப்படியே பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஐயோ, இது இது என்னுடைய பணம், இது என்னுடைய சொத்து, ஆண்டவருக்காக தியாகமா கொடுக்கணுன்ற எண்ணமே வராது பாருங்க. சில பேருக்கு அப்படியே ரொம்ப அப்படியே அவங்க போக்கஸ் எல்லாம் எதில் தான் இருக்கும்? பணம், நகை. எவ்வளவு வந்தாலும் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு வந்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே சேர்த்து 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 வைப்பாங்க. ரேஷன் கடையில் போய் அரிசியை வாங்கிட்டு வந்து நல்லா அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த வர்ற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்தா ஒரு அம்மா வந்து சேர்த்து 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 வச்சு வீடு கட்டலான்னு வச்சுருந்துச்சான். கடைசியில் 5 லட்சம் ரூபா பணத்தை கரையா என்ன செஞ்சிருச்சான்? சாப்பிடுச்சான். அந்த அம்மா உட்காந்து அழுகுது, ஐயோ 5 லட்சம் போச்சு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இங்கே சேர்த்து வச்சா கரையை அரைக்கும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால ஒழுங்க மரியாதை சேர்த்து வச்சதெல்லாம் என்ன செய்ய கொண்டு வந்து கரையை அரைக்கிறதுக்குள்ள என்ன மோசம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நிறைய வச்சிருக்கிறார். அதான் ஒரு மாதிரி பாக்குறாரு இல்லையா? சேர்த்து வச்சதுல என்ன செய்யுது? அது அந்த ஃபோக்கஸ் அப்படி இருக்கும், அது மேலே இருக்கும். பணம் 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 பணம், பொருள் பொருள் பொருள், அப்படியே நகை நகை நகை, வீடு வீடு வீடு, அப்படியே சொத்து சுகம், இப்படியே ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து லேசா அப்படி மண்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அப்படி லேசா திருப்புவார். அப்படி 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 திருப்புவார். அப்பையும் அந்த கழுத்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவன் கழுத்து திரும்பவே திரும்பாது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துருப்பான். என்ன சொன்னாலும் அவன் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி எங்க ஆரம்பிக்கிறானோ அங்கதான் போய் முடிப்பான். நம்ம கடந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இங்க போகக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா கடைசியில் திரும்ப அங்கதான் என்ன செய்யும்? அப்படியே வர ஆண்டவர் நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் திருப்புகிறதற்காக தான் என்ன செய்யறார்? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்புறார். இந்த கால வேளையில உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட போகிறது? திறக்கப்பட போகிறது. Opening the blind eyes. God is going to opening your blind. கர்த்தர் உங்களுடைய குருடான கண்கள் எல்லாம் என்ன செய்ய போறாரு? திறக்க போறாரு. பல விஷயங்கள்ல நீங்கள் கண்கள் மூடப்பட்ட நிலைமையில இருக்கீங்க. பல ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். என கர்மையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் இந்த கால வேளையில உங்கள் மீது வருமானால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்க மனக்கண்களை கர்த்தர் என்ன செய்வார்? திறந்தருள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுவோம், கண்கள் திறக்கப்பட போகிறது. உங்க கண்கள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். அதுக்கப்புறமா அவன் அந்த 9வது வசனத்துல 8வது வசனத்தை பார்க்கிறோம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாவு கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான்.
பார்வை இல்லாதவனாய் இருந்தான். எத்தனை நாள்? 3 நாள். இப்போ சவுலுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீறி பாய்ந்து கொண்டிருந்தார், அவர்களை கொலை செய்யும்படி. அப்படிப்பட்ட சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். இப்போ அவனுடைய கண்கள் குருடாகிறது. ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய கண்கள் என்ன செய்து? குருடாகிவிட்டது. இதுவரை அவன் பார்த்ததெல்லாம் இந்த கிறிஸ்தவர்களை அவன் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். அவருடைய பார்வையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மனிதர், அவர் மேசியா கிடையாது, அவர் தெய்வம் அல்ல. அவருடைய பார்வையெல்லாம் அப்படித்தான் இருந்தது. இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால், இயேசுவை தெய்வம் என்று சொன்னால் அவர்களை அவன் என்ன செய்வான்? கொலை செய்வான். அவருடைய பார்வையெல்லாம் அப்படித்தான், அவருடைய நோக்கம் எல்லாம் அப்படித்தான் இருந்தது, அவருடைய சிந்தை எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு அவனை என்ன செய்தார்? சந்தித்தார். அவன் கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய கண்கள் குருடாகி திரும்ப ஆண்டவர் அவன் கண்களை திறக்கிறாரு. அப்படி அவன் திறந்த பொழுது, அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அவன் இயேசுவை வேறு மாதிரி காண்கிறான். இதுவரை அவன் ஆண்டவரை பார்த்தது மாதிரி இப்போ என்ன செய்யல? பார்க்கிறான். ஆண்டவரை இவன் இப்பொழுது வேறு விதமாய் பார்க்கிறான். அப்போ சவுலுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. மாமிச கண்கள், ஒருவேளை மாமிச கண்கள் அவருக்கு திறந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்கிறார்? திறந்து விடுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சவுல் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மாமிச கண்கள் ஒருவேளை குருடாகி இருக்கலாம். அந்த குருடானவனே அவன் சொன்னது பாருங்க, அவன் தரையில விழுந்தான். 4வது வசனம். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே. இப்போ சவுலோட கண்ணு அப்பே குருடாயிடுச்சு இல்ல? அந்த ஒளி வந்த உடனே அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தோடனே அவன் கண்ணு என்ன செய்யுச்சு? அப்பவே போயிடுச்சு. ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அப்போ சவுல் குருடானதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரியல. அவன் கண்ணு நல்லா இருக்கும்போது அவனுக்கு தெரியல. இப்போ கண்ணு குருடாயிடுச்சு. குருடான உடனே இப்போ அவன் என்ன கேட்கிறான்? சத்தத்தை கேட்டுட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே ஏலியா. இப்போ இந்த கண்ணு குருடாயிடுச்சு. உள்ள ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்து விட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவன் உள்ள இருந்து பார்க்கிறான். அவன் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறான். ஆண்டவரே நீ, இந்த சத்தம் யாருடைய சத்தம்? இயேசுவுடைய சத்தம் தான். இந்த என்னோட பேசுகிறவர் ஆண்டவர் தான். இவர் ஆண்டவரா இல்லைன்னா என்னோட என்ன செய்ய மாட்டார்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடாது. இதுவரை ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் வேலை செய்து கொண்டிருந்த சவுல் இப்பொழுது அவன் மனக்கண்களை கர்த்தர் திறந்த மாத்திரத்திலே அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவனா கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமாக நம்ம பார்க்கிற பார்வை, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற பார்வை ஒருவேளை வேறு விதமாக இருக்கலாம். எனக்கருமையானவர்களே, நம்முடைய பார்வை நமக்கு தெரியாது, நம்ம தவறா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது நம்மளுடைய பார்வை சரியானதாக இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பார்க்கறது சரிதான், நம்ம செய்யறது சரிதான், நம்ம யோசிக்கிறது சரிதான். ஆனால் கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிற நேரம் இது. ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிற நேரம், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நமக்கு திறந்தருளுகிற நேரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்களை திறந்தாரானால் ஆவிக்குரிய மகத்துவங்களை நாம் என்ன செய்வோம்? இந்த பூமிக்குரியதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய கண்கள் எல்லாம், நம்முடைய போக்கஸ் எல்லாம் பூமிக்குரியதா அப்படியே இந்த உலகத்துல எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எப்போ ஆண்டவர் நம்மை சந்திக்கிறாரோ, எப்போ ஆண்டவரோட ஒரு சந்திப்பு ஏற்படுதோ, அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செய்வார்? அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியாது, பெருசா தெரியாது. இதெல்லாம் நமக்கு இப்ப உலகத்துல ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா. சரி, ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு பெரிய கனவாவே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, வீடு வந்து என்னுடைய ட்ரீமுங்க, வீடு வந்து என்னுடைய கனவு, எப்படியாவது நான் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள வீடு கட்டணும் அப்படி நிறைய பேர் அப்படி இருப்பாங்க.
இன்னும் சிலர் எனக்கு வந்து ஒரு இடமாவது என்ன செய்யும், ஒரு இடம் வாங்கணும், எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிட்டா அவ்வளோதான் நான் நிம்மதியாக இருப்பேன். சிலருக்கு கார் வாங்கிட்டா அதுதான் என்னுடைய, கல்யாணம் பண்ணிட்டா, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அது எனக்கு வந்து ஒரு அளவு ஒரு சொத்து சேர்த்துட்டா அது போதும். சில பேருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சேர்த்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, சேர்த்துட்டே இருக்கான். சொத்து கணக்கு காட்டும் போது, எலெக்ஷன் வரும்போது மட்டும் சொத்து கணக்கு காட்டினா சொத்து கணக்கு காட்டுவாங்க, எங்களிடத்தில் இத்தனை லட்சம் தான் இருக்கிறது. ஆனா உண்மையா பார்த்தா எவ்வளவு இருக்குன்னு அப்படி எவ்வளவு சேர்த்தாலும் சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த நலத்திட்டங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற எல்லா திட்டங்களும் என்ன செய்யுது, மக்களை போய் சேருதா? அது எதுவுமே போய் சேர்றது, எல்லா பாக்கெட்டில் போய் சேர்ந்துருக்கு, அவங்க பாக்கெட்டில் போய் போட்டுக்கிறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விலைவாசியெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது, பின்னுக்கு போயிட்டு இருக்குது. பெட்ரோல் இப்போ 1 லிட்டர் 93 ரூபா 94 ரூபா பக்கத்தில் வந்துச்சு. 100 ரூபாய்க்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்புறமா 100 தாண்டி அப்படி போய் அப்புறம் என்ன செஞ்சு 1000 ரூபா கொண்டு போனால் 2 லிட்டர் பெட்ரோல் தான் போடுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பெட்ரோலே வேண்டாங்க, நாங்கள் திரும்ப என்ன செய்கிறோம், சைக்கிள் எடுத்துடுறோம். அப்படி தான் எல்லாரும் போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். முந்தையெல்லாம் பெட்ரோல் 100 நமக்கு இப்போ அது ரேட்டு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்களுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அது என்னைக்கு எவ்வளோ கூடுதல்லாம் தெரியல. ஏன்னா நம்ம முந்தையெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் பெட்ரோல் போடணும்னா 2 லிட்டர் போடுங்க, 3 லிட்டர் போடுங்க, அப்படி தான் நாங்கள் போட்டு பழக்கம். என்ன அப்படி தான் நம்ம போடுறோம், 2 லிட்டர் போடுங்க. 2 லிட்டர் எவ்வளோப்பா அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது 1 லிட்டர் 20 ரூபா பெட்ரோல். 20 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் வண்டிக்கு. அப்போது 100 ரூபா கொண்டு போனோம்னு வைங்க, 5 லிட்டர் போடலாம். அதே மாதிரி காருக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடும்போது 30 ரூபா 28 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல். அப்போ வந்து மாருதி 800, அதில் வந்து 150 ரூபாய்க்கு போட்டோம்னா ஒரு 5-6 லிட்டர் கிடைக்கும். அதை போட்டு நல்லா சுற்றலாம். அப்படி லிட்டர் கணக்கில் தான் போடுவோம். அதனால எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும். இப்போ வந்து பெட்ரோல் எப்படி போடுறோம், 100 ரூபாய்க்கு போடுங்க, 200 ரூபாய்க்கு போடுங்கன்னா 200 ரூபாய்க்கு அவன் எவ்வளோ போடுறான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அப்படி நினச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போனால் அங்கே போய் ஆகாது. இப்போ இந்தியெல்லாம் 200 ரூபாய்க்கு போட்டால் வண்டி போகும். இப்போ 200 ரூபாய்க்கு போட்டால் பங்கை 2 சுற்றிட்டு வந்து திரும்ப போடுற மாதிரி தான். அது மாதிரி இப்போ என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். உலகம் இங்கே இருக்கிறது, இந்த சொத்தை வாங்கணும், அந்த சொத்தை வாங்கணும். எங்கே போய் கேட்டாலும் இது யார சொத்துங்க, இது அந்த மினிஸ்டரோடது, இது அந்த எம்எல்ஏவோடது, இது அவரோடது. எங்கே போய் சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம இதை எப்படியாவது சாப்பிடாம கடந்து சேர்த்து வச்சு அப்படின்னு நம்ம அப்படிலாம் கர்த்தர் நம்முடைய கண்களை ஆண்டவர் என்ன செய்யணும், திருப்பணும். ஆண்டவர் நமக்கு என்ன தேவை ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் தருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் நமக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. யாராவது சொல்லுவாங்க, ஒரு கூட வேலை பார்க்குறோம், நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டோம், நீங்க இன்னும் வீடே கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. நாங்க எதுக்கு கட்டணும், எல்லா பையன் கட்டி வச்சிருக்கா, நாங்க போய் குடியிருக்க போறோம். அல்லேலூயா. நாங்க எதுக்கு கட்டணும்? அதை போய் பார்த்து அவ எப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் அப்ப அமைதியானவன் 6 பேச்சே காணும். முந்தியெல்லாம் ஃபோன் பண்ணி வியாக்கியானமா பேசுவாங்க. பாஸ்டர், நாங்க எந்திரிச்சோடனே சேர் எடுத்தோமா, அப்புறம் டாக்டர் வந்தாரா, வந்தோடனே அவரை உட்கார வச்சோமா அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லுன்னா இப்போ ஆள் அமைதியாயிட்டாங்க. சில பேருக்கு சில வேலைகளை கொடுத்தா அமைதி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நமக்கு ஆண்டவர் தருவார், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை, அவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், அவர் கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம், தந்தாலும் ஸ்தோத்திரம், தராட்டியும் ஆமா. அவர் நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் போய் கஷ்டப்பட்டு மலையில போய் மரத்தை கட்டிட்டு வரணும், நமக்கு என்ன தலையெழுத்து, அது அவர் தலையெழுத்து.
வெட்டட்டும், வெட்டி போடட்டும். ஆனா நமக்கு என்ன இருக்கு? அது தேவையில்லை. பாருங்க, அழகா ஜன்னல் கதவுலாம் வந்துச்சு, நம்ம எங்க போறோம்? வெட்டுறதுக்கு அங்க ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். அது மாதிரி நமக்கு என்ன, நம்ம போட்டு மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் தருவார். நீங்க உங்க ஃபோக்கஸ் என்ன செய்யணும்? இதை நான் தான் போய் செய்யணும், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், என் பிள்ளைய நான் தான் படிக்க வைக்கணும். சில பேர் பார்த்தா பக்கத்திலே உட்காந்து நறுக்கு 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 அந்த பிள்ளைய மண்டையில கூட்டி அது மண்ணை வீங்கி படி படி படி, கடைசியில் அது கடுப்பாயிடும். ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயிட்டு, இந்தா ஒழுங்கா மரியாதை இல்லைன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி பேச ஆரம்பிச்சு குடிக்காமலே போயிடும். ஏன்னா இவங்களோட மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா, என் பிள்ளைய நான் தான் படிக்க வைக்கணும். அப்படி யாராவது அம்மா மாதிரி நினச்சிட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, யாராவது உங்களை படின்னு சொன்னாங்க. அப்படி யாரும் சொல்லக்கூடாது. நீங்க யாரே விளையாடுங்க, கொஞ்ச நேரம் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆச்சரியம். என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நம்ம பாஸ்டர்மா இங்கிலீஷ் டீச்சர் தான். ஆனா ஒரு பொழுது பக்கத்துல உட்காந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. இங்கிலீஷ்ல கிராமர் இவ போய் அவங்க தொண்டை தண்ணி போற ஸ்கூல்ல போய் கத்தி 1000 பிள்ளைங்களுக்கு நடத்திட்டு வருவா. வீட்டுல இந்த பிள்ளைங்களுக்கு உட்காந்து ஒரு கிராமரோ ஒரு இங்கிலீஷோ எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. கடைசியில ஏன்னா நாங்க எங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே ரெடியா வண்டி வச்சுட்டு நான் நின்றுட்டே இருப்பேன். ஸ்கூல்ல இருந்து பேக்கை போட்டு திரும்ப எங்க போயிடுவோம்? ஊழியத்துக்கு போயிடுவோம். ஒரு நாள் பிள்ளைங்க போயிட்டு 10 மணி 11 மணிக்கு வருவான். இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. கதவை சாத்திட்டு உள்ள லாக் போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்துருவோம். அவங்க 2 பேருமா இருப்பாங்க. அவங்க படிச்சாங்களா இல்லை விளாண்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வருவோம். ஒரு நாள் ஒரு பொழுது உட்காந்து சொல்லி கொடுத்ததே கிடையாது. கடைசியில் இன்னைக்கு பார்த்தா என் மக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து நிறைய பேர் அமெரிக்காவில் டாக்டர் ஆகிட்டான். ஒரு அலையிலையா சொல்லுவாங்க. இவன் கேரக்டர் டியூஷன் படிச்சு அமெரிக்காவில் எல்லாம் டாக்டர் ஆகிட்டான். இப்போ அமெரிக்காவுக்கு போறவெல்லாம் இவன்கிட்ட கேட்கறான், எப்படிப்பா எழுதணும் அமெரிக்கா போறதுக்கு? இவன் இன்னும் போல. ஆனா அவன் என்ன செய்யறான்? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? நான் தான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன், நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு இவன் அடம்பிடிச்சிருந்தான்னா, சாயங்காலம் ஊழியத்துக்கு போனா அந்த பிள்ளைகளை யாரு பாப்பா? சில பேருக்கு அதான் பெரிய சந்தோஷம். புதன்கிழமை என்ன பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டா என் பிள்ளை யாரு பாப்பா? அப்படி நீ உன் பிள்ளைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். உபாசம் சனிக்கிழமை வச்சிருக்கிறாரே, எல்லா ஒரு இது இருக்கும் அவருக்கு. ஒருவேளை அவருக்கு வேணா சனிக்கிழமை உபாசம் இருக்கிறதுக்கு முடியும், நாங்க எப்படி வர முடியும்? வேலை கிடக்கிற கடையில இன்னும் சில பேர் சொன்னாங்க, சர்ச்சு சிறுமலை ரோட்ல வந்துருச்சுன்னா நாம தான் முதலா இருப்போம், ஏன்னா எங்களுக்கு வீடுதான் பக்கம். தேர்தல் வாக்குறுதியே அதுக்கு பரவாயில்ல. இதுவரைக்கும் நானும் பார்க்கிறேன், ஒரு நாள் கூட முன்னால வந்ததே கிடையாது. நான் தான் செய்வேன் என் வேலையை, என் மாட நான் தான் பார்ப்பேன். அவர் முடிச்சுட்டு இருக்காரு. நான் தான் கட்டுவேன், நான் தான் நாட்டுவேன், நான் தான் என் பிள்ளையை படிக்க வைப்பேன், நான் தான் என் வீட்டை, நான் தான் என் புருஷனை பார்ப்பேன், நான் தான் என் பொண்டாட்டியை பார்ப்பேன். நல்ல விஷயம், நல்ல பாருங்க. ஆனா முதலாவது எங்க பார்க்கணும்? ஆண்டோட பார்க்கணும். சில பேருக்கு என்ன ரொம்ப இதுன்னா, எங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னு வைங்க, நாங்க ஃப்ரீயா இருந்தா வந்துடுவோம். நாங்க ஃப்ரீயா இருந்தா என்ன போசே, நாங்க ஃப்ரீயா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம். எங்களுக்கு வேலை இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் வச்சா நாங்க எங்க வந்து நாங்க ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஏன்னா ஆண்டவர் ஃப்ரீயா இருந்ததுனால தான் செவ்வாய்க்கு போனாங்கல்ல. இதாண்ட சொன்னார், இல்லை ஆண்டவரை கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ எல்லாம் போக முடியாது, ஒரு 2 மாதம் கழிச்சு வேணும் சொல்லுங்க, நாங்கள் போகிறோம், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கோம். அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டிருப்போம். ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சார்? பரலோகத்தை திறந்து என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செஞ்சாரு. ஆண்டவருக்கு செய்யணும்னா மட்டும் பல கேள்வி கேட்கிறோம். ஒரு தம்பி என்ன வந்து கேட்டான், பாஸ்டர் நான் தசமமாக கொடுக்கணும். அல்லேலூயா, இப்பயாவது ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு சொல்லுப்பா அப்படின்னு. பாஸ்டர் நான் சம்பளம் வந்து 10,225 ரூபா வாங்குறேன், நான் எவ்வளவு தசமமாக கொடுக்கணும் சொன்னான். அப்ப 1022.40 அப்படி. இவ்வளவு கரெக்டா நீ கணக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அந்த 2 ரூபா 50 காசு 30 காசு அப்படிலாம் என்ன செய்ய தேவையில்லை. பாக்கல, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு என்ன செய்யறேன், அதுல இருந்து ஒரு பகுதியை கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதுல ரொம்ப கணக்கு பார்க்கறது. அனனியா சபீரால மட்டும் கணக்கு பார்க்கறது. இவ்வளவு பணத்தையா கொடுக்கறது? சில பேருக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளம் வரும்போது சந்தோஷமா 1000 ரூபாய் ஆண்டவருக்கு நான் தசமபாகம் கொடுக்குறேன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே சம்பளத்தை திடீர்னு ஆண்டவர் தூக்கி விட்டுருவார். போடா நீ நல்லா உண்மையா இருக்க, ஆண்டவர் உண்மையா இருக்க, நீ நல்லா இருக்க, போப்பா அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாரு ஆண்டவர். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் வாங்கும்போது இவனுக்கு அப்படியே 10,000 ரூபாய் போய் தசமம் பார்க்கணுமா, எப்படி ஒருவேளை பாஸ்ட் பணக்காரன் வரும் அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அதெல்லாம் இதெல்லாம் 1 லட்ச ரூபா மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னாங்க, எல்லாத்தையும் நாங்கள் வேலை தூக்கி போடுறோம், நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு மீதி என்ன செய்யுங்க கீழே போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இல்லை. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இந்த 500 ரூபாய் என்ன செய்வோம் ஆண்டவருக்காக கொடுத்துருவோம், எப்படியாச்சும் இன்னைக்கு ஆண்டவருக்காக கொடுத்துருவோன்னு அந்த 1 லட்சத்தை ஓரமாக வச்சுட்டு அப்படியே வருவாங்க. பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார், இப்படி ஒரு ஆண்டவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க பாஸ்டர் இது வந்து தசம பாகமா நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஒண்ணுமே கிடையாது, இதனால ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்குது? ஆண்டவர் பார்க்குறாரு. நோக்கம் எங்க இருக்குது? பணத்துல இருக்குதா, பொருள்ல இருக்குதா, சொத்து மேல இருக்குதா, சொத்து மேல இருக்குதா? ஆண்டவருக்குன்னு நம்ம செய்யலைன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் நம்மளால என்ன செய்ய முடியாது. இவன் ஃபோக்கஸ் எல்லாம் இப்ப மாறும். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் உன்னுடைய ஃபோக்கஸ் என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கிற நேரம் இது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், நல்லா கவனிங்க. ஹலோ, வாசிப்பா. ஜென்ம சுபாவம் நல்லா வாசிப்பா. நீ வாசிச்சது ஏதோ எபிரேய பாஷையில வாசித்த மாதிரி இருக்கு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனும் ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அப்படி ஆவிக்குரிய ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் சொன்னோம்னா அது அவனுக்கு பைத்தியமா தான் தெரியும். அது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அது ஆவிக்குரியபடி அது என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து நிதானித்து அறியணும். இவனுக்கு தான் ஜென்ம சுபாவம் இருக்கு. ஜென்ம சுபாவம்னா என்னது? பிறவி குணம். பிறவி குணம் இல்ல, பிறவி குணம் என்னது, எப்படி இருக்குது? நிறைய பிறவி குணம் இருக்குது. ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம போக்கஸ் எங்க தான் இருக்கும்? குளத்து மேலதான் இருக்கும். ஹலோ, நம்ம எங்க தான் பார்ப்போம்? குளத்து மேலதான் பார்ப்போம். நம்ம நம்பிக்கை குளத்துல தான் இருக்கும். நம்ம நம்பிக்கை நம்ம திறமையில தான் இருக்கும். ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம பார்க்கறதெல்லாம் அப்படிதான் பார்ப்போம். அது அப்படிப்பட்ட ஜென்ம சுபாவம் இருக்கிறவன்ட்ட போய் நீங்க ஆவிக்குன்றபடி பேச ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பாஸ்டருக்கு இதே வேலை தான். அது அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது பைத்தியமா இருக்கும்.
ஜென்ம சுபாவம் இருக்கிறவன்ட்ட போய் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது அது அவனுக்கு பைத்தியமா தெரியும். அதனாலதான் சில குடும்பங்கள்ல ஒரே பிரச்சனை இருக்குமாங்க. மனைவி சொல்லுவா, ஆண்டுடைய காரியங்களை கரெக்டா இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், தவறாம ஆலயத்துக்கு போகணும், ஆண்டுடைய காரியங்கள்ல உண்மையா இருக்கணும், தசமா கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், ஆண்டுடைய வேலைக்கு நம்மளை முழுசா ஒப்பு கொடுக்கணும், சும்மா ஏதோ ஏனந்தானு போகக்கூடாது. மனைவி சொல்லுவா, கணவன் சொல்லுவான், என்ன எப்ப பார்த்தாலும் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை போறமே, அதை விட என்ன வேணும், போனா போதாதா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போனா ஆண்டவர் 6 நாளும் நீ வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு, 7வது நாள் தானே அங்க ஆலயத்துக்கு சொல்லிருக்காரு, 7ஆம் நாள் போனா போதும். ஒரே கான்ட்ரவர்சி. இதை எப்படி நம்ம கொடுக்குறது, அதை எப்படி கொடுக்குறது, இதை எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, ஒரே பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இவன் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களை இவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கொள்ள முடியாது. அது அப்பதான் அதை பத்தி பேசினா உடனே சொல்றேன், ஏன் இப்படி பைத்தியக்காரியமாக பேசிட்டே இருக்கு, அப்படி யாராவது சொல்லிட்டீங்களா? பாத்தீங்களா, நடந்துருச்சு. நீங்க ஆண்டுடைய காரியத்துக்காக வைராக்கியமா பேசினதுனால உங்களை அப்படி சொன்னாங்க. அதான் நீங்க ஆண்டவர் காரியத்தை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவர் காரியத்துக்கு நீங்க வைராக்கியமா இருந்து உங்களை பைத்தியம் சொல்லியிருக்காங்களா? அப்படி ஜென்ம சுபாவம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு எப்படிதான் தெரியும், பைத்தியமா தான் தெரியும். அது புரியவே புரியாது. நீங்க என்ன சொல்லி பாருங்க, அது புரியாது. அது வாங்க அப்படிதான் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனாலதான் இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் வரும்போது, ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல வரும்போது, ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல வரும்போது நம்முடைய கண்கள் என்ன செய்யும், திறக்கப்படும். நம்முடைய பார்வை தெளிவாகும். இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தான், அவன் குருடா இருந்தான், ஆனா அவன் மனக்கண்கள், அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்தது, திறக்கப்பட்டது. அவன் ஆண்டவரை பார்த்த விதம் மாறுச்சு. இப்போ அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் தெரியுமா, இதுவரைக்கும் கொலை செய்ய போயிட்டு இருந்தவன் இப்போ அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இதுதான் மாற்றம். கையை பயத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்க பார்வை மாறுறதுக்கு இதுதான் அடையாளம். நீ போயிட்டு இருந்த டைரக்ஷன் மாறி அப்படியே ரைட் அபவுட் போட்டு என்ன செய்யணும், ஆப்போசிட்ல போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்தோம், இனிமே எங்க போகணும், இது வரைக்கும் உன் ஃபோக்கஸ் வேற மாதிரி இருந்தது, இது வரைக்கும் உன் பார்வை வித்தியாசம், இது வரைக்கும் உன் பேச்சு, உன் எண்ணம், உன் செயல் இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு, மாமிசத்துக்கு ஏற்றவைகளா இருந்தது. இதுவரை சரீரத்தின் நன்மைகளை நீ அனுபவிக்க தீவிரித்து ஓடிக்கொண்டிருந்தாய், இதுவரையும் உலகத்தை அனுபவிக்க ஓடிக்கொண்டிருந்தாய். ஆனா இப்போ கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறார், உன்னுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை பார்க்கிறவனாய் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆவிக்குரியவைகளா 2 கொரிந்தியர் 5:7 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. இந்த தேசத்தில் குடியிருக்கையில் தேகத்தில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7 நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமானவராக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க வரவை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம் எனக்கு தேவ பிள்ளைகளே, இப்போ சொல்ல நான் சரீரத்தின் நன்மைக்காக என்ன செய்யறதில்லை, ஓடுறதில்ல, நான் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் நான் பூமிக்கு ஏற்றவைகளை அல்லது சரீரத்துக்கு ஏற்றவைகளை, என் ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஆனா இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குது, என்னுடைய நோக்கம் எங்க இருக்குது, நான் ஆவிக்குரியவைகள். ஒருவேளை நம்ம சரீரத்துல தான் இருக்கோம், இந்த உலகத்துல தான் இருக்கோம், அதுக்காக இதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை. நான் சொல்றது நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வீடு, வாசல், உங்களுக்கு காரு, சாப்பாடு, இதெல்லாம் துணிமணி எல்லாம் தேவைதான். ஆனா நம்முடைய நோக்கம் இதா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தேவைதான், நெசசிட்டி. தண்ணி எல்லாம் நெசசிட்டி, குடிக்கலாம், தண்ணி தான் குடிக்கணும். நீ வந்து குடிக்கலான்னா பாஸ்டரே குடிக்கலான்னு சொல்லிட்டு நீ விட்டாங்க போயிடாது. ஐயா மாறு.
எது தேவையோ அதெல்லாம் என்னது, இதெல்லாம் தேவைதான். ஆனா நம்முடைய கண்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டு மேல போயிடக்கூடாது, நகை மேல போயிடக்கூடாது, நம்முடைய பார்வை சொத்து மேல போயிடக்கூடாது. நம்முடைய நோக்கம் அது பின்னாலேயே போய் மனுஷன் பின்னால போயிடும். சில பேர் மனுஷனை பிரியப்படுத்திட்டே இருப்பாங்க. எப்படியாவது இவங்களை பிரியப்படுத்தினா நம்ம வாழ்ந்துடலாமே. அதனால பார்த்தீங்கன்னா போய் அப்படியே அவங்க காலில் விழுவாங்க. ஐயோ, இவர் யாரு, எங்க மேனேஜரு, இவர் யாரு, எங்க சுப்பீரியர், எவரா இருந்தா நமக்கு என்ன, மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான். அவனை தூக்குறது ஒரேதான். உங்களை போல வருமா அப்படின்னா அப்புறம் அவன் உனக்கு அப்பா வருவான். அவனை போய் சொல்றது உங்களுக்கு போல. எந்த மனுஷனையும் போய் அப்படியே ப்ளீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒரே ஒருத்தர் தான், அவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிரியப்படுற மாதிரி நான் என்ன செய்யணும், நடக்கணும். என் ஃபோக்கஸ் மாறும், என் நோக்கம் மாறும். நான் வேலை செய்யறது எதுக்காக, நான் சம்பாதிக்கிறது எதுக்காக, என்னுடைய நோக்கம் மாறும்போது எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியம் நான் சொல்றேன். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தேவைகள், இதுக்காக நீங்க ஓடினது போதும். நிச்சயமா நான் சொல்ல முடியும், அதுக்கு நாங்க தான் சாட்சி. என் பிள்ளைகளுக்காக, என் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற என் பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை எங்க எதிர்காலத்துக்கு இப்படி பண்ணணும், ஏதாவது அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதாவது செஞ்சு நம்ம தான் நம்ம குடும்பத்தை ஒருபோதும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் அதே போல நாங்கள் பார்க்கறத விட எங்கள் தேவன் எங்களை அதிகமாய் பார்த்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சி. அவர் எல்லாவற்றையும் தருகிறவர், அவர் எல்லாம் செய்கிறவர். நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மேல இருந்தார், நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மேல இருந்தா, நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்குமானால் ஒருபோது இந்த குலத்தை பார்க்காதீங்க, ஒருபோது இந்த குலத்தை பார்க்காதீங்க. இது கலந்துதான் எனக்கு நன்மை கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட நன்மை எனக்கு என்ன செய்யல, தேவையில்லை. எனக்கு நன்மை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். 38 வருஷம் ஆனாலும் அவர் என்னை நோக்கி பார்க்கிறவர், 38 வருஷம் ஆனாலும் அவர் என்னை கைவிடாதவர், என்னை தேடி வருகிறவர். நோக்கம் மாறணும். எனக்கு நம்ம எல்லாருடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, என் நோக்கம் உங்களை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே, என் பார்வை உங்களை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் சிந்தை மாறணும், ஆண்டவரே என் பார்வை மாறணும்ப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதோ தேவைக்கு ஆண்டவரை தேடுறதா இல்ல, ஏதோ நான் சும்மா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு வந்தேன், ஃப்ரீயா இருந்ததுனால ஜபிக்க வந்தேன், சும்மா இருக்கிறதுனால ஆண்டவரை தேடுறேன், ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்தேன், அப்படி அல்ல. ஒரு ஒரு உண்மையான உணர்வோட ஆண்டவரை தேடுகிறவர்களாய் தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும் என கண்மையாக உள்ள ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தரணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த உலக கண்கள் போதும், இந்த உலகத்தை பார்த்தது போதும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தரணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் கண்கள் திறந்தருளும், என் கண்கள் திறந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ജീവനാലും സാരാലും പിൻപറ്റുമേ, ജീവനാലും സാരാലും പിൻപറ്റുമേ. നന്മയൊന്നും ഇല്ലാതിരുന്നും നിന്നെയും നേസിച്ചിരുന്നേ സുനാഥാ. നന്മയൊന്നും ഇല്ലാതിരുന്നും നിന്നെയും നേസിച്ചിരുന്നേ സുനാഥാ. ജീവൻ നരാലും സാരാലും എല്ലാവരുടെ അർപ്പണിപ്പോമാ. உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்ல மறந்தே கல்வாரி
உற்சாகமே தாங்கிட செய்தி உற்சாகமே தாங்கிட செய்தி உம்மன்பை சொல்லிடவே ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவே ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவே நன்மை மாற்றும் எல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்திருக்கிறே சுனாதா நன்மை மாற்றும் எல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்திருக்கிறே சுனாதா ஜீவன் நானாலும் சாவானாலும் ஆண்டுடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இந்த கால வேளையில் என்னுடைய நோக்கத்தை மாற்றும்படி என் மனக்கண்களை என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருள மாட்டவர்கள் எல்லா ஆண்டவரை நோக்கி கேட்போம். உம்மை பின்பற்றுவதற்கு எந்த நிலைமையிலும் ஆண்டவர்கள் என் பார்வை எல்லாம் உங்க மேல இருக்கு ஆண்டவர்கள். ஓ என் நோக்கம் எல்லாம் நீங்களா இருக்கு ஆண்டவர்கள். எல்லாரும் சொல்லுவீங்களா? அவங்களுக்காக சுபிக்கிறது நேரத்தில் என் நோக்கத்தை என் பார்வையை நான் ஆண்டவர் மேல திரும்ப விரும்புகிறேன். என் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்துவிட வேண்டும் ஐயா. என் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்க கையை வைத்து காட்டுங்க. உண்மையா என் மனக்கண்கள் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும், மாமிச கண்கள் அல்ல. எஸ், கீழே போட்டுக்கணும் கைகளை. பரிசுத்த பிதாவே, எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறவரே, ஆண்டவரே, நாங்கள் வியாதிப்பட்டிருந்து பலவீனப்பட்டிருந்து ஆண்டவரே விடுதலையற்ற நிலைமையில் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. 38 வருஷம் வியாதியாக இருந்தவரை நீ பார்த்து அவருடைய கண்களை ஆண்டவரே நீர் திறந்தபடி இப்பொழுதும் பல வருஷங்களாய் பல மாதங்களாய் எங்கள் கண்கள் இருளடைந்து குருடாக இருக்கிறது. எங்கள் மாமிச கண்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கண்களை திறந்தபடியாய் ஆவியானவர் எங்களுக்குள் நீர் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தின ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது ஆண்டவரே நீ திறந்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. மாம்ச கண்கள் மாறட்டும், அவருடைய பார்வை மாறட்டும், அவர்கள் பார்க்கிற பார்வை மாறுவதாக, அவர்கள் எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். மக்காக வாழுகிற வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. மக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஏதோ இந்த வார்த்தை கேட்டு இங்கேயே விட்டு செல்லாதபடி ஆவியானவர் அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, சத்துரு அவர்கள் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து போட வேண்டும் என்று வகை தேடி சுத்திருக்கிறான் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தில் ஊன்ற பதியட்டும். உமக்காக வாழுகிற வைராக்கியத்தை தாரும். அவருடைய நோக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் எண்ணங்கள் மாறட்டும், அவர்கள் பார்வை மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. தேவ ஆசீர்வாதத்தினால உம்முடைய அபிஷேக வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் தேவன் அவர்களை திரும்ப அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உமக்காக ஆண்டவரே எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சைதான் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் தேவன் இவர்களை மாற்றுவீராக. உம்முடைய அபிஷேக வல்லமையினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கொண்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.